அந்த ஒரு வாழை முன்னா பிடிச்சி தூக்கி எறியும். அது பார்க்க பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம நரட்டோ அந்த குராமா மூட்ல அந்த ஒரு 9 பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணுவான். ரெடி பண்ணி சாசுகே மேல அட்டாக் பண்ண போவானா, சாசுகேவும் ஒரு வழியா என்ன கொல்ல முடிவு பண்ணிட்டான் நரட்டோ அப்படின்னு சொல்லி அதுக்கு நரட்டோ சாசுகே உன்னை கொல்றது என்னோட நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம சாசுகே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் வர முன் வந்துருவான். என்ன அட்டாக் பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா கிரினை தான் யூஸ் பண்ணுவான். நரட்டோ சிப்புல சாசுகே ரெண்டாவது முறை அந்த ஒரு அட்டாக பயன்படுத்துவான். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இட்டாச்சிக்கு எதிராக யூஸ் பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் சாசுகே நம்ம நரட்டோ கிட்ட சொல்லுவான், இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல செத்ரோ நரட்டோ அப்படின்னு சொல்ல, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல செத்ரோ நரட்டோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே சொல்லுவான். அப்புறம் நம்ம சாசுகேவோட பாஸ்ட போட்டு காட்டுவாங்க. சாசுகே எப்பயுமே தனிமையில இருக்க தான் விரும்புறான் அப்படின்னு. நம்ம ரெண்டு பேருமே தனிமையில தான் இருந்தோம், அதை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரட்டோவும் அந்த ஒரு புஜிமாமா வச்சு அட்டாக் பண்ண ரெடியா வருவோம். நெக்ஸ்ட் நம்ம சாசுகேவும் அந்த ஒரு லைட்னிங் ஸ்டைல் மூலமா ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நரட்டோட புஜிமாமும் நம்ம சாசுகேவோட லைட்னிங் வந்து அப்படியே கிளாஸ் ஆகும். அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் தான் சொல்லணும். அதோட எக்ஸ்ப்ளோஷனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நரட்டோ சாசுகே ரெண்டு பேருமே ஒருத்தர் மனசுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. நம்ம நரட்டோ சாசுகே கிட்ட சொல்லுவான், நம்ம ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் சண்டை போட்டா நரட்டோ